ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். ஆன்மீக விளக்க உரையை வழங்குபவர் சுவாமி கனியானந்தா, கனி டிவி 1818. நாம் இந்த ஆன்மீகத்தில் இந்த தற்கால இப்போது இருக்கின்ற இந்த தமிழ் சமுதாயத்தில் யாருமே வெற்றி அடையவில்லை என்பது நிச்சயமான உண்மை. ஏனென்றால் இருக்கின்ற அத்தனை பேரும் போலிகளாகவே இருக்கிறார்கள். அவர்கள் 1 நம்பர் சூதாடிகள். அவர்கள் சொல்வதெல்லாம் ஆன்மீகத்திற்கு எதிரானது. சரி, ஆன்மீகம் என்றால் என்ன? அதற்காக அந்த வீடியோவை பார்த்தேன். யார் அந்த போலி பையன்? ஆன்மீகம் என்பது பிற உயிர்களுக்கு உதவி செய்வது, வேலை செய்வது என்று சொன்னான். வீடியோவில் பார்த்தேன். நல்லா, ஏன்னா உங்களுக்கு யாருக்குமே புரியல. ஆன்மீகம்னா வேலை செய்யறதுனா, இன்னொருத்தருக்கு பரோபகாரம் செய்வது தான் ஆன்மீகமா? அது ஆன்மீகத்தில் சேர்த்தி அல்ல, அது கர்மாவில் சேர்த்தி. எல்லாம் போட்டு ஒரே குழப்பின்னு இருக்கிறான். பல புத்தகங்களை படித்து தெளிவு பெறாமல் அவங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு 3 அல்லது 6 மாதம் ரெய்கி என்ற ஒரு கலை இருக்கிறது. அதை பிராக்டிஸ் செய்தால் கிரமமாக நீங்கள் ஒரு குரு வைத்து கொண்டு பிராக்டிஸ் செய்யலாம். அல்லது சாமர்த்தியக்காரன் என்றால் புத்தகத்தை படித்து நீங்களே பிராக்டிஸ் செய்யலாம். அதன் மூலமாக பல வியாதிகளை குணப்படுத்தலாம். சிறு வியாதிகள், அதான் உண்மை. அதை வைத்துக்கின்னு கையிலே நீங்கள் யாரையாவது தொட்டால், அந்த நெத்தி பொட்டில் தொட்டால் தொப்புன்னு அவங்க விழுவாங்க, மயங்கி விழுவாங்க. அவ்வளோதான். அது மேலே ஒன்றும் கிடையாது. எழுந்துருவாங்க, திரும்பி எழுந்துருவாங்க. ஞானம் அடைய வைக்க முடியாது. இவனுக்கு ஞானத்துக்கும் மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசமாகும். அவன் என்ன சொல்கிறான்? ஆன்மீகத்து பிற உயிர்களுக்கு உதவி செய்தல், வேலை செய்தல். அடா படுபாவி, வேலை செய்தவனுடைய வேலை அல்ல. அதுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அதுக்கும் இந்த தர்மம் என்று சொல்லுகின்ற அந்த கர்மாவுக்கும் சம்பந்தம் உண்டு. அதனால் உனக்கு சில நன்மைகள் கிடைக்கலாம், அவ்வளவே. உனக்கு ஆன்மீகத்தில் மோட்சம் கிடையாது. நீ ஆன்மீகத்தை அறியவில்லை, மக்களை ஏமாற்றுகிறாய். ஏனென்றால் இந்த மக்கள், என் மக்கள் அனைவரும் மூடர்களாகவே இருக்கிறார்கள். ஆன்மீகம், இப்போ நான் சொல்கிறேன், ஆன்மீகம் என்பது உங்களை அறிவது. உங்களுடைய பிறவி என்னவாக இருக்கிறது? மர்மமாக இருக்கிறது. அந்த மர்மத்தை அறிவதுதான் ஆன்மீகம். அதை மனசில் வச்சிங்களா? யாராவது விளக்கம் பெற்ற ஞானிகளிடம் கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதை விளக்கம் பெற்ற ஞானி சொல்லும்போது நீ சொல்கிறியா அப்படின்னா, நான் சொல்கிறேன், விளக்கம் பெற்று தான் சொல்கிறேன், சும்மா சொல்லலை. நீங்கள் என்னை மதிக்கலை, பார்க்கலை. 2.5 வருஷமாக நானே போட்டுன்னுக்கிறேன் வீடியோ. 1 வருஷத்துக்கு முன்னால் இந்த பையன் என்ன, யார் அவன்? மகாவிஷ்ணு, பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு அவன் பேர். 30 வயசு பையன். நான் பார்க்கும்போது 27 வயசுன்னு அவனே பேட்டி கொடுத்தான். 10வது பெயிலாம். அவன் சொன்ன விளக்கம் சரி கிடையாதா? சரியே கிடையாது. ஆன்மீகத்துக்கு ஒரு சம்மந்தமே கிடையாது. ஆனால் ஆன்மீக சம்பந்தமான பல புத்தகங்களை படித்திருக்கிறான். அதனுடைய ஆசிரியரை போல விளக்குகிறான், அவ்வளவே. அவனிடத்தில் சக்தி இல்லை. ஒரே ஒரு சக்தி என்ன? இந்த ரெய்கி மூலமாக நீங்கள் அந்த கையில் சக்தி சாதாரண நான் தொட்டால் விழுந்துருவான். அதை நான் செய்யறதில்லை. நீ என்ன ஒன்றா செய். சின்ன வியாதிகளை நானே வாயிலே ஊதியோ இல்லை அவங்க தொட்டோ குணப்படுத்த முடியும். அதை நான் பிரபலம் ஆக்கி கொள்ளவில்லை. இது உண்மையா? ஏன் நம்ப மாட்டீங்களே? எல்லாரும் இப்போ அவனை ஆதரிக்கிறவனும் மடையன், அவனை எதிர்க்கிறவனும் மடையன். யாருமே உண்மை எங்கே இருக்கிறது என்று கண்டுகொள்ள ஆர்வம் இல்லாதவர்கள். அவர்கள் அறியாமையில் விழுந்து கிடைக்கிறார்கள்.
என்ன சொன்னாலும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். என்னுடைய டிவியை பார்க்காத காரணத்தினால் உங்களுக்கு எதுவுமே விளங்கவில்லை. என்னை பற்றி விளங்கவில்லை, இந்த ஆன்மீகத்தை பற்றியும் விளங்கவில்லை. ஆன்மீகம் என்பது அந்த ஸ்கூலில் வந்து அவன் ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறாங்க பசங்களுக்கு. நியாயமா? ஒரு குரூப்பு என்ன சொல்லுது, அவன் என்ன தப்பு பண்ணிட்டாரு, என்ன பேசினாருன்றான். அவன் பேசுனதே தப்புயா, அவன் பேசுனதே தப்பு. என்ன சொல்கிறான், நியாயமாக பேசுனா பரவாயில்ல, எங்கே வேணா பேசு, அங்கே பேசக்கூடாது, அது வேறு விஷயம். அங்கே பேசக்கூடாதுன்றது வேறு. கருத்திலேயே அவன் கருத்திலேயே அவனுக்கு தெரியல. ஆமாம், என்ன சொல்கிறான், மூர்பிறவி கடவுள் வந்து அவர் வந்து அவருக்கும் ஏற்றத்தாழ்வு உண்டாம். அவருக்கு வந்து சமமாக பார்க்கக்கூடிய திறமைகள் அவருடைய தன்மை கிடையாது. அவருக்கும் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு இருந்தனால்தான் கூணா போட வைக்கிறாரு. கண்ணி இல்லாத கால் இல்லாத உறுப்பு இல்லாத பிறக்க வைக்கிறது என்று சொல்லுகிறான். இது எவ்வளவு அறிவியலமான பதில் தெரியுமா? அவனை சாமின்றீங்க, குருஜின்றீங்க. அவனை கடவுளுக்கும் பிறப்பிக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. இது சத்தியமான உண்மை. கடவுள் வந்து பிறக்க வைக்கிறது கிடையாது. பிறக்க வைக்கிறது யார்? அப்போ உங்களுடைய கர்மா என்பது கரெக்ட். சில கருத்துங்கள்லாம் கரெக்டாக சொல்கிறான். அவனு அதை அனுபவித்து சொல்லவில்லை, படித்து விட்டு சொல்கிறான். அதனால் அது என்னை போன்ற மக்களுக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இப்பேற்பட்டவனுக்கெல்லாம் இவ்வளவு பேரும் புகழும் பணமுமா? நான் 2.5 வருஷம் 9 மாதமாக நான் இதை போட்டுக்கொண்டு வருகிறேன். விளக்கம்தான், எனக்கு பைசா வேண்டாம் என்று பல வீடியோக்களிலே சொல்லி வந்திருக்கிறேன். இந்த நிறுவனம் மற்றவர்கள் யாரும் எனக்கு ஆதரவு கொடுத்து இதை பார்க்க வைக்கவில்லை. இதை விட மட்டமான கருத்துக்கு தான் எல்லா டிவிலையும் வருது. நான் விளக்கமாக சொல்கிறேன், எங்கிட்ட எல்லா கேள்விகளுங்க சொல்கிறேன். காரணம், அனுபவித்து சொல்கிறேன். நான் புத்தகத்தை படித்து சொல்லவில்லை. எப்படி அந்த பையன் செய்யலான்னா, இன்னும் சொல்கிறான், கடவுளுக்கு எல்லோரும் வேண்டும். அவருக்கு நன்மையும் கிடையாது, தீமையும் கிடையாது. அவர் கடவுள் யாருமே வந்து இந்த மாதிரி உடையதாக படைப்பது கிடையாது. நடந்தது ஏதோ பிறப்பில் ஏதோ ஒரு மிஸ்டேக், அதுதான் உண்மை. அதுக்கும் கடவுளுக்கும் முடிச்சு போடாத. கடவுள் என்பவர் தனியானவர். அவர் வந்து ஒரு தலைவர், ஒரு பிரதம மந்திரி மாதிரி, ஜனாதிபதி மாதிரி எங்கேயோ உட்கார்ந்து கொண்டிருப்பார், கண்காணித்து கொண்டிருப்பார், அவ்வளவே. மற்றபடி அவர் இதெல்லாம் நல்லது தீர்வெல்லாம் கிடையாது. நல்லது தீர்வு இதெல்லாம் இங்கேயே இப்போதே இந்த கணத்திலேயே நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோரும் நாம் மரணம் அடையும் போது எந்த விதமான பாவத்தையும் புண்ணியத்தையும் சுமந்து செல்வது கிடையாது, இங்கேயே கழித்து விடுகிறோம். இதுதான் உண்மை. நீங்கள் ஒன்றா யோசனை பண்ணி பாருங்க. சாதாரண மைண்டிலே அரசியல்வாதிகளோடு எடுத்துக்கோங்க. அவன் பண்ண கர்மாவை, அவன் பண்ண பாவத்தை இங்கேயே அடிக்கிறான் இல்லையா? பாவம்னா எப்படி? அவனுக்கு அங்கேயும் நல்லா இருந்தால் கூட அதை விட மாற்று சிகிச்சை, அந்த சிகிச்சை, இந்த சிகிச்சை, ஹார்ட் ப்ராப்ளம், அது ப்ராப்ளம், அதெல்லாம் அங்கே தான். அவன் இங்கே தான் கழிக்கணும். போகும்போது ஒன்றுமே கிடையாது. அடுத்த நீங்கள் பிறகுது உண்மை தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு இப்போ நான் போட போகிறேன், அதுக்கு அத்தாரிட்டி இருக்குது என்கிட்ட. ஏன்னா பழைய அத்தாரிட்டி நிறைய இருக்குது, அதை நம்ப மாட்டீங்க. இப்போ 4-5 வருஷத்துக்கு முன்னால் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்குது ஒரு விஷயம், அதை நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த பார்த்துட்டு அந்த வீட்டிலே போய் அந்த பொண்ணு சந்திக்கலாம். ஒரு சின்ன சிறு பெண், ஒரு 8-9 வயசு பெண். இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்கிறேன். இப்போ அந்த பையனை நம்புறீங்களே, அவனை ஆதரிக்கிறவன் மகா முட்டாளாக இருப்பான். ஏன் என்றால் அந்த ஆன்மீகம் என்பது உண்மையே தெரியாது. கடவுளை பற்றி அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. கடவுள்னு கிடையாது. நாங்கள் இது மூலியமாக சொல்லுவது என்னவென்றால், இந்த நாத்திகத்தில் நாங்கள் ஒன்றாகி போகிறோம். யார்? உண்மையான ஆன்மீகவாதிகள் நாத்திகவாதிகளோடு ஒன்றுபடுகிறார்கள். இது சத்தியமான உண்மை. எல்லா கொள்கை கோட்பாடுகளிலும் அவர்கள் கடவுள் இல்லை என்கிறார். நாங்களும் கடவுள் என்ற பொருள் கிடையாது.
என்கிறோம். அதே நேரத்தில் இந்த பூஜை புனஸ்காரம்லாம் நாங்கள் எதிர்க்கிறோம். ஒரே ஒரு பழைய வேதத்தெல்லாம் எடுத்து விட்டாங்க, அது இப்போ செல்லுபடி ஆகாது. பழைய மதங்கள், வேதங்கள், சாஸ்திர சமுதாயம் எதுவுமே இப்போ உதவாது. புதிய வேதம் பிறக்க வேண்டும், புதிய மனிதன் உதிக்க வேண்டும். இதுதான் இப்போது இருக்கின்ற தலையாய கடமை. நிச்சயமாக நடக்கும். ஏன் என்றால் இயற்கை இப்படியே விட்டுறாது. இப்போ ஏமாற்றி பல லட்சம் கோடிக்கணக்கில் இந்த பையன் 30 வயசு 27 வயசில் தான் அவன் பேட்டி நான் படித்தேன். நான் 2 நிமிஷத்தில் ஞானி ஆகிறேன் அப்படின்றான். ஞானன்னா என்ன தெரியுமாடா? உனக்கு தெரியுமா? நீ ஞானியா? உனக்கு தெரியுமா? அப்போ நான் சொன்னேன், நான் வீடியோ போட்டேன். ஈவன் இந்த பையன் கைதி செய்வதற்கு ஏற்றவன், ஜெயிலுக்கு போகக்கூடிய தகுதி இவனத்திலே நிறைய இருக்கிறது, இவன் ஜெயிலுக்கு போவான் என்று அடித்து நான் வீடியோ போட்டிருக்கிறேன். பழைய வீடியோவில் பாருங்கள். ஆனால் நீங்கள் இதை பார்க்கறதே இல்லையா? இது பார்வையாகலையே. நான் என்ன செய்ய முடியும்? அது உங்கள் கையில் தான் இருக்குது. இன்னும் விளக்கமாக அவன் சொன்னதுக்கெல்லாம் நாங்கள் மறு சொல்கிறேன். ஏன்னா அவன் எதுவுமே நல்ல ஆன்மீகமாக பேசலையே. ஆன்மீகமே தெரியல. அவன் புத்தகத்தை படித்து பேசுகிறான், சித்தர்கிட்ட பேசுகிறான்னா. படுபாவி. சரி, இதெல்லாம் சொன்னால் வீடியோ ரொம்ப விரிவாக போகிறது. இதை நான் அடுத்த நாளைக்கு கூட போடுறேன். ஏன்னா இது மேலே போட்டு நேக்கலாம். நீங்கள் பார்த்தா பாருங்கள், பாராட்டி போங்க. என்ன மிகுந்த வேதனையோடு நான் சொல்லுகிறேன். இந்த உரை இதோடு நான் முடித்து கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம்.